நம்ம இந்த செர்பியா கொசோவால அந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைய காரணமா வச்சு பல பிரச்சனைகள் முடிவுக்கு வர மாதிரி இருக்குதோ அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்ப ஒரு போர் 30 வருஷத்துக்கு நடக்க போகுது. அந்த போரோட முடிவுல எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும். எ கான்ஃபிளிக்ட் விச் ரிசால்வ்ஸ் ஆல் வார்ஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாமே இப்ப கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அனலிஸ்ட் பல வருஷங்களா இந்த கூற்றுகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இது போல ஒரு போர் வரும், அந்த மாபெரும் போர் எல்லா போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும். ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. இது போல இஸ்ரேலோட ரஷ்யா போருக்கு போவாங்க, அது போல இது போலன்னு பல கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனா அது எப்படி நடக்கும், என்ன டேர்ம்ஸ் நடக்கும், யார் யார் எந்தெந்த அணிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எல்லாமே இப்போ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப கென்யால பாத்தீங்கன்னா ரூத்தோ அவர்களுக்கு எதிராக மிக பெரும் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. நைஜீரியால இப்ப ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஏத்து ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. மக்கள் மிக பெரும் அளவுல ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் பேட் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க நைஜீரியால. நிஜருக்கு கீழே இல்லையா நைஜீரியா அங்க. ஸோ இது போல பல நாடுகள்லயும் ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கூட இந்த 3ஆம் உலக போரோட ப்ரெடிக்ஷன் அப்போ இது போலாம் சொல்லியிருந்தது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்ற பட்சத்துல இது போல வேலைகள்லாம் நடக்கும். ஆப்பிரிக்கால பல இடங்களையும் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த டிப்ளமேட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல ஆட்சி மாற்றங்கள்லாம் பல நாடுகளை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கும் பட்சத்துல ஒரு அணிகள் சேர ஆரம்பிச்சிருவாங்க, 2 அணிகளா பிரிஞ்சு அணிகள் சேர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அணிகள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போருங்க இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் போரா உருவெடுக்கும். அப்ப வரைக்கும் கான்ஃபிளிக்ஸ் தான். இப்போ ஈரான் சிவப்பு கொடி ஏற்றி இருக்கிறாங்களே, எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களே, அவங்களோட ட்ரூப்ஸா இருக்கட்டும் ஆயுதங்களா இருக்கட்டும், சிரியா ஈராக் வழியா அப்படியே ஈராக் சிரியா வழியா அப்படியே லெபனானுக்கு போறாங்களாமே. இது போல பல செய்திகள் வருது. அதே போல அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இஸ்ரேலுக்கு துணையா நிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதிகமான ஆயுதங்களை மிடில் ஈஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னங்க உக்ரைன் டீல் விட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அங்க F-16 கொடுத்துருக்காங்க. அங்கேயும் அது அப்படியே இப்போ கோமால இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அப்படியே உயிர் வாழ வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. அது போல அங்க உக்ரைன் இருந்துகிட்டே இருக்கு. அங்க ஒரு கான்ஃபிளிக்ட்ல இருந்துகிட்டே இருந்தாதான் ரஷ்யாவை பெரும் அளவுல பாத்தீங்கன்னா இங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப கூட ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில இணையதளங்கள்ல மீடியா சோசியல் மீடியாக்கள்ல இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட வார் பிளைன்ஸ் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு போயிட்டு இருக்கு. மேபி அவங்க ஆயுதம் கூட ஈரான்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா ஈரான் இப்ப போர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அவங்களுக்கு ஆயுதம் வேணும்ல. சோ அந்த விமானம் ஆயுதங்களோட தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அணிகள் சேர்ந்துகிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2வது, இந்த துருக்கி யாராலையுமே புரிஞ்சுக்கவே முடியல. அவர் இன்னும் யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல போல தெரியுது. ஆனா ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா துருக்கியில வச்சுதான் இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடந்துச்சு. 2வது பாத்தீங்கன்னா துருக்கி இந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறாங்க. தானிய ஏற்றுமதிக்கெல்லாம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. உக்ரைனுக்கு வேணுங்கிற உதவிகளும் செய்யறாங்க. அதுவும் இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். துருக்கி புதுசா ஒரு கோவர்ட்டை உக்ரைனுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த துருக்கியில பாத்தீங்கன்னா அந்த அசோவோட எக்ஸ்சேஞ்சும் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல அந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சும் துருக்கியில வச்சு நடந்திருந்தது. இந்த அசோ பிடிச்சிருந்த வீரர்கள்லாம் ரஷ்ய தரப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சோ ஏகப்பட்ட விஷயங்கள் துருக்கியில நடக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய எரடகன் அவர்கள் சும்மா பேசுறாரு, மக்களோட மனசை கவர்றதுக்காக பேசுறாரா. ஆனா செயல் பாத்தீங்கன்னா நடுநிலைமையா தான் இருக்கு. இவங்க சொன்னாலும் சரிங்கிறாங்க, அவங்க சொன்னாலும் சரிங்கிற மாதிரி இருதரப்புலையும் பெண்ட் ஆகக்கூடிய அரசாங்கமா இருக்கா. அதனாலதான் அது சஸ்டெயினாக ஓடிட்டே இருக்குது. இல்லைன்னா ஒரு அணி சேர வேண்டியதா போயிருக்கும், பிரச்சனையா இருக்கும். அது கரெக்டா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆனா சில நபர்கள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எது எப்படியோ துருக்கியில ரஷ்யாவுக்கு ஃபேவராகவும் சில விஷயங்கள் நடக்குது, உக்ரைனுக்கு ஃபேவராகவும் சில விஷயங்கள் நடக்குது. அதே போலதான் இப்போ ஈரானுக்கு சார்பா இருக்கிற மாதிரி, அதாவது லெபனானுக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள போய் இன்வேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற போல துருக்கி தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா செயல் அப்படி இல்லையே. அதிகமான உதவிகள் இஸ்ரேலுக்கு செய்யறாங்க. வர்த்தகம்ல அதிக அளவுல இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கு நடுவில் நடக்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல ஆட்சிகள் மாறப்படும் பல நாடுகள்லயும். குறிப்பா நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா இப்ப சமீப காலமா தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த மாசத்துல மட்டும் ஏகப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து தீவிரவாதிகள் என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளோட பார்டர்லயும் கூட. சோ நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அச்சுறுத்தல்கள் இருக்கு. இப்போ இருக்கலையே லக்கு யாருக்கு, சான்ஸ் யாருக்குன்னா சீனாக்கு தான். அது நல்லா தெரிஞ்சிச்சு வெளிப்படையா.
ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு போர்ல இருக்காங்க, அபிஷியலா அது கான்ஃபிளிக்டா இருந்தாலும் போர்ல தான் இருக்காங்க, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா, அவங்களுக்கு ஒரு இஷ்யூ தான். ஏன்னா தினந்தோறும் இதோ மையமா வச்சாங்க ஒரு கான்ஃபிளிக்ட்னு சொல்லிட்டு. இப்ப கூட ரஷ்யாவோட ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் இணையதளத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அபிஷியலா எதுவும் வரல, இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. வந்துச்சு அப்படின்னா அடுத்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஏர்போர்ட் என்ன இதுங்கெல்லாம் சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். இது மிலிட்டரி ஏர்பேஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இழப்புகள் ரஷ்யா தரப்புலயும் இருக்கு, உக்ரைன் தரப்புலயும் இருக்கு, பெருமளவுல இருக்கு. அது வந்து இப்போதைக்கு முடிவு பெற வாய்ப்பு இல்லை. அந்த 3 மாசம் டைமுக்குள்ள இங்க கீழே மிடில் ஈஸ்ட்ல பெருசா ஏதாவது நடக்குமா, ஈரான் எடுத்து விட்டுருவாங்களா, இப்ப ஈரான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்களே, டைரக்டா இஸ்ரேலோட யுத்தத்துக்கு போயிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இரு வேறு கருத்துகள் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். எப்படிங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 100 ட்ரோன்கள் 200 ட்ரோன்கள் அனுப்பி விட்டாங்க இல்லையா, அது போல இந்த தடவை 300 ட்ரோன்கள் 300 ராக்கெட்டுகள் அனுப்புவாங்க அப்படிங்கிறத சில நபர்கள் சொல்றாங்க. ஆனா சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தம், இது எல்லாத்துக்கும் தெரியும் இது போல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது எப்போ எப்படிங்கதான் எல்லாத்தோட கேள்வியா இருக்கு. இப்போ அமெரிக்கால என்ன சொல்றாங்க, ஈரானை வந்து தாக்கலாம், ஆயில் கிணறுகள் அடிக்கலாம், ஈரானோட பொருளாதாரமா இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கிட்டோம்னா ஈரான் வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது போலாம் அமெரிக்காவோட லா மேக்கர்ஸ் தரப்புல இருந்தெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அமெரிக்காவோட நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் வந்து டிப்ளமேட்டிக்கலி டிஎஸ்கலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ராணுவ ரீதியா அதிக அளவுல தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு, விசிபிளா தெரியுது நம்மளுக்கு பார்க்கும்போது. சோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில இனிஷியலா ஈரான் ஒரு பிராக்சி யுத்தத்தை தான் இனிஷியலா ஆரம்பிச்சு விடுவாங்க. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, சிரியா, இவங்க எல்லாரும் தான் இனிஷியலா இஸ்ரேல் மேல அபிஷியலா போற அறிவிச்சு தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்ல மிக பெரும் தாக்குதல் நடக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் எஸ்கலேட் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரா மாறும். யுத்தம் அப்படிங்கறத இருதரப்புலயும் அவ்வளவு சீக்கிரத்துல அறிவிச்சிட மாட்டாங்க. ஒருத்தர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தர் அறிவிப்பாங்க. இது வந்து எஸ்கலேஷனோட அடுத்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இப்ப கூட ஈரான் வந்து யுத்தம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண கிடையாது, ரிவெஞ்ச் பண்ணுவோம் தான் சொல்லிக்கிறாங்க, எப்போ எப்படின்லாம் சொல்லல. சோ அதனால எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க, ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த போர் ரொம்ப மெதுவா தான் நடக்கும். ஏன்னா இருதரப்புலயுமே ட்ரோன் அட்வான்டேஜ் இருக்கு. முன்னாடி மாதிரி மக்கள் மேல இருப்பாங்க, அப்படியே கொண்டு போய் குண்டர் சாதர போட்டு வந்துடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அது நடக்க போறது கிடையாது. இருதரப்புலயுமே அட்வான்டேஜ் இருக்கு. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இல்லாம போயிடும். அதே போலதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா லெபனான், சிரியா, ஈராக், ஈரான் எல்லாமே கையை விட்டு போயிடும். சோ இந்த ஒரு காரணத்தினால எஸ்கலேஷன் தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. வீரர்கள் தாக்கிக்கிட்டாலும் நேரடியா கன்ஃபரண்டேஷன் இருந்தாலுமே யுத்தம் அப்படிங்கறத அறிவிக்க மாட்டாங்க. அதனாலதான் ஸ்பெஷல் ஆபரேஷன் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ ஈரான்ல இருந்து இதுக்கு மேல எந்த ஒரு அட்டாக்கும் பெருமளவுல நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற தனிப்பட்ட கருத்து எனக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் வார்ஃபேரா தான் இருக்கும், ஒரு நெடுநாள் யுத்தமா இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்காவது. இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்கலையா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருதரப்புலயும் மாறி மாறி சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்கலேட் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய யுத்தமா மாறும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்குதா என்ன அப்படிங்கறது பொறுத்துன்னு பார்ப்போம். சோ இதை வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷன் பண்ணுவாங்க, பெரிய பெரிய எஸ்கலேஷன் பண்ணுவாங்க. ஆனா அது யுத்தம் அப்படிங்கறத அறிவிக்க மாட்டாங்க. ஒருவேளை அது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போதும் இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் சில பகுதிகளை பிடிச்சு வச்சுக்கிறது, இது போல வேலைகள் தான் நடக்குமே தவிர ஈரான்ல இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள பண்ணுவாங்க அப்படிங்கிறது நடக்காது இப்போதைக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்போ நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் வெளியிருந்து ஒரு மிசைல் போய் அந்த ஹனியன் அவர்கள் தங்கி இருந்த இடத்துல போய் அட்டாக் பண்ண கிடையாது, அங்க இருக்கக்கூடிய குண்டுகள் வெடிச்சுதான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது இல்லையா. சோ அதே போலதான் மறைமுகமான தாக்குதல்கள் அதிக அளவுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டா ஈரான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா பிரிக்ஸுக்கு பேக் போனா இருக்கிறதே அந்த ட்ரேட் ரூட் தான். இப்ப ரஷ்யா, காஸ்பியன் சி, ஈரான், அரேபியன் சி, இந்த ட்ராக் இருக்கனாலதான் பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு உயிரோட இருக்கு. இப்ப அந்த ட்ராக் இல்ல அப்படின்னா பிரிக்ஸுக்கு முதுகெலும்பே இல்லைன்னா, ஏன்னா அந்த ரூட் தான், அந்த ரூட் நேட்டோட கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அந்த ரூட் தான் பிரிக்ஸோட முதுகெலும்பு. அது இல்ல அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ அதனால டைரக்டா ஈரான் இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மேல எஸ்கலேஷன் எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். இருதரப்புலயும் பெரும் அளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொஞ்சம் கொஞ்சமா இறுதிக்கட்டு தடையும் போது தான் போர் ஆகும். இது வந்து 30 வருஷத்துக்கான போர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது பல அனலிஸ்ட்னாலையும். ஸோ ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். என்னதான் வாயில பேசிக்கிட்டாலும் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம், அணு ஆயுதம் இருக்கு, கண்ணு அசைக்கும் நேரத்துல காலி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இது இனிஷியலா இப்போதைக்கு இன்னொரு அடுத்த 10 வருஷத்துக்கு அணு ஆயுதம் எந்த நாடும் போட மாட்டாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. யுத்தகாலம் தான், போராடி பார்ப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பார்ப்பாங்க. அட் த எண்டு தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும்.
எல்லாமே டெஸ்ட் பண்றாங்க. இப்ப கூட ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். நேத்திக்கு வந்து ATACMS மிசைலை பயன்படுத்தி உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதியை நோக்கி ஏவி இருக்கிறாங்க. அந்த ATACMS மிசைலை டவுன் பண்ணிட்டாங்க ரஷ்யா. அதோட உதிரி பாகங்கள் ரோட்ல இருந்திருக்கு. அதோட இமேஜஸ் தான் சைடில் லோட் ஆயிருக்கு, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. ஸோ பெருமளவில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மிசைல்களை தெரிஞ்சு அதை அடிக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பழகிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் உக்ரைனும் சரி அமெரிக்காவும் சரி ரஷ்யாவோட மிசைல்களை டவுன் பண்றதுக்கும் பழகிக்கிட்டு இருக்காங்க. இருதரப்புல இது போல சிமுலேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரியல் டைம் சிமுலேஷன், அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிமுலேஷன்ல ஒரு கட்டத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியல் வாரா இருக்க போது, அதுதான் கொடூரமா இருக்க போது. இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு, கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆகும். ஆனா போரா வெடிக்காது. ஒரு வேலை அப்படியே வெடிச்சாலும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இனிஷியலா லெபனான் சிரியா மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல அமெரிக்கா போர்க்கப்பெல்லாம் வந்துருச்சு, டேரக்டா உதவுன்றாங்க. அவங்களா லெபனானை தாக்குவாங்களா? இல்ல, அது ஒரு ரெட் லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து அனலிஸ்ட் தரப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள், பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அது என்னன்னா, அமெரிக்கா வந்து டைரக்டா அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும் போது ஈராக், சிரியா, லெபனான் இந்த பகுதியில இருந்து டைரக்டா அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணுவாங்க. சோ அது வந்து தடுக்கணும் அப்படின்னா வேற ஆப்ஷன் கிடையாது. அமெரிக்கா இங்க இருந்து வெயிட் பண்ணுவாங்க. இஸ்ரேல் மேல வரக்கூடிய அந்த தாக்குதல்களை தடுக்கிறதுக்கான வேலையில இறங்குவாங்களே தவிர அவங்களோட வீரர்கள் அபிஷியலா உள்ளே இறங்கி வந்து ஹிஸ்புல்லா கூட தாக்க மாட்டாங்க, வீரர்களோட வீரர்களை கலந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அமெரிக்காவோட டாக்டிக்ஸும் கூட. எடுத்தவங்க உள்ள வந்து ஒரு விஷயத்துல தொடக்கத்துல இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் யாராவது ஒருத்தங்க ஜெயிக்கிற மாதிரி தோக்குற மாதிரி இருக்கும் ஒரு பட்சத்துல தான் அவங்க வந்து இறங்குவாங்க. அப்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க இல்லையா. இப்ப அதே போல ஒரு சூழல் சைனாக்கு. இதுதான் நம்ம சைனா ரொம்ப லக்கி அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு தான், ஏன்னா 2ஆம் உலக போர்ல என்ன நடந்துச்சு, அமெரிக்கா வந்து ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அந்த எண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளம்பிறங்கினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாம் வீக்கா இருந்தாங்க. ஜெர்மன் போர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வெற்றி நாங்களே. இப்ப அதே போல சீனாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கீழே வந்து மிடில் ஈஸ்ட்ல ஈரான் பிரச்சனையில இருக்கிறாங்க. சைனா வந்து பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எண்டுல சீனா கண்டிப்பா களமிறங்குவாங்க. அப்போ சீனா அணியில வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வெற்றியாளர்கள் ஜெயிக்கும் போது அவங்க வெற்றியாளர்கள் ஆகும்போது அப்போ ஒரு புது வேர்ல்ட் ஆர்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு புது IMF இது போல இந்த UN அது போல புதுசா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் உலகம் அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை திரும்ப அமெரிக்கா கடைசியில் அது போல உள்ள வரும்போது ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ இனிஷியலா அமெரிக்கா வந்துட்டாங்கன்னா கான்ஃபிளிக்ட் பெருசாகும். அது அமெரிக்காக்கு அதிகமான இழப்புகள் இருக்கும். ஏன்னா ட்ரோன் போட் வந்துருச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. அதனால டேட்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ பொறுமையா தான் இந்த போர் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இருதரப்புலையும் தயாரா இருக்காங்க. இதுக்கு மேல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத உடனுக்குடன் தெளிவா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற. அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.